அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான் எடுத்த மனித பிறவியினுடைய பலன் என்ற கொள்கையை பெரிய அளவில் மக்களிடையே பரப்பியவர்கள்தான் நாயன்மார்களும் ஆழ்வார் பெருமக்களும். மிகவும் எளிமையான முறையிலே இறைவனுக்கும் அவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கும் தொண்டு செய்வது, அவர்கள் பசியாற்றுவது, அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் நாம் மனித பிறவி எடுத்ததின் நோக்கம் என்று அவர்கள் நம்பினார்கள். அதனால்தான் இறைவனுக்கு தொண்டு செய்வதோடு கூடி அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். ஏதாவது முறையிலே தொண்டு செய்தாலும் தகும் என்பதுதான் இவர்களுடைய விதியாக இருக்கிறது. பல நேரங்களிலே அப்படியான நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்த்தால் இப்படியும் கூட தொண்டு செய்ய முடியுமா என்று நாம் ஆச்சரியிக்கும் நிலையிலே இயற்கை விதிகள் அதுவரையில் மனிதர்கள் நமக்கு நாமே வகுத்து கொண்ட நன்மை தீமை குறித்த விதிகளுக்கு உட்படாதவர்களாக பல நேரங்களிலும் இவர்கள் தொண்டாற்றி இருப்பதையும், இந்த தொண்டும் இறைவனுடைய திருநாமத்தால் செய்யப்பட்டதால் அது புனிதப்பட்டு விடுமா என்று சிலர் கேட்கும் அளவிற்கு அமைந்திருக்கும். அப்படி மிகவும் வேறுபட்ட நிலையிலே தொண்டாற்றி இறைவனுடைய ஆலயங்களுக்கு தொண்டு செய்தும் அடியார் பெருமக்கள் பசியாற்றியவருமான ஒரு நாயன்னாருடைய வாழ்க்கை வரலாற்றைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பாரத பாரம்பரியத்திலே சூதாட்டம் என்பதை நாம் எப்போதுமே எதிர்மறை பார்வையோடு தான் பார்த்து வந்திருக்கிறோம். இரண்டு தரப்புகள் ஒன்று சேர்ந்து ஒருவர் போட்டிக்கு பொருளை வைத்து சூதாடி அதிலே தோற்றவர் அவருடைய பொருளையும் வெற்றி பெற்றவருக்கு கொடுத்துவிட்டு நகர வேண்டும் என்ற விதிக்குட்பட்டு பல விளையாட்டுகள் இங்கே உண்டு. இது பண்டைய நாகரீகங்கள் எங்கெல்லாம் புழக்கத்தில் இருந்தனவோ அங்கெல்லாம் இந்த வழக்கம் இருந்து வந்ததை பார்க்கிறோம். மகாபாரதமாகிற இதிகாசம் இப்படி சூதாட்டம் ஆடக்கூடிய காட்சியிலிருந்தே விறுவிறுப்படைந்து பெரிய யுத்தம் நடக்கும் அளவிற்கும் கொண்டு சேர்த்தது. அதனால் பொதுவாக நல்ல குணமுடையவர்கள் சூதாட்டம் என்ற அந்த விளையாட்டை அது நம்மை இக்கட்டில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால் நல்ல பக்குவப்பட்டவர்கள் சூதாட்டம் என்ற ஒன்றை எதிர்மறை பார்வையோடே அணுகுவார்கள். அதை தவிர்க்க வேண்டும் என்று உபதேசம் செய்வார்கள். ஒருவருடைய விதிக்குட்பட்டு நடப்பதாக சூதாட்டம் அறியப்பட்டு அதிலே போய் சிக்கிக்கொண்டு உன்னுடைய பொன்னான நேரத்தையும் பொருளையும் தகுதியையும் இழந்து விடாதே என்பதுதான் நமக்கு பெரியவர்கள் எப்போதும் செய்து வைக்கும் உபதேசமாக இருக்க பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு நாயனார் சூதாடி அதன் மூலமாக பெற்ற பொருளை கொண்டு சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்வதும், அதனினும் முக்கியமாக அடியார் பெருமக்களுக்கு பசி தீர அன்னமிடுவதையும் பணியாகச் செய்து வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாயனாரினுடைய பெயரே சற்று வித்தியாசமானது. அவருடைய திருநாமம் மூர்க்க நாயனார் எனப்படுவது. இவர் 6-7ஆம் நூற்றாண்டு வாக்கிலே இன்றைய சென்னை மாநகரத்தின் புறப்பகுதியாக அறியப்படும் திருவேற்காடு என்ற திருத்தலத்திலே தோன்றியருளினார். சிறு வயது முதல் இறைவன் பால் அன்பு கொண்டு விளங்கினார். வேளாளர் குலத்தில் பிறந்த இவர் ஈசன் பால் இயல்பிலேயே அன்போடு கூடி பக்தி செய்து வந்தார். இவருக்கு பெருமான் கொடுத்த தனிப்பெரும் கலையாக அறியப்படுவது சூதாட்டத்திலே வல்லவராக இருந்தார். எந்த ஒரு விளையாட்டையும் சூது பொருளை முன்வைத்து எதிர்த்தரப்பிலே இருப்பவர்களோடு சேர்ந்து இவர் விளையாடத் தொடங்கினால் ஜெயப்பாவை வெற்றி திருமகள் இவர் அருகிலேயே இருப்பவள் போலே இவர் எடுத்த விளையாட்டிலெல்லாம் வெற்றி மட்டுமே பெற்று வந்தார். ஆனால் அடைந்த வெற்றியின் மூலமாக இவர் சேகரித்த பொருளையெல்லாம் தனக்கான வாழ்க்கைக்காக செலவிட்டாரா என்றால் அப்படி இல்லை. அதை விடுத்து அந்த சுகபோகங்களை துறந்து ஈசன் அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்வது, ஈசன் அடியார்கள் பசியார அவர்களுக்கு உணவிடுவது, சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்வது என்றுதான் இவருடைய பங்களிப்பு நீண்டது. இதன் மூலமாக இவர் ஆடிய சூதை சேக்கிழார் பெருமான் நற்சூது என்று அதற்கு நன்மை பெற்றது, நல்ல சூது என்றபடி பகுக்கிறார். மிகவும் வித்தியாசமான அணுகுமுறையோடு அடியார் பெருமக்களுக்கு தொண்டாற்றி வந்தார் சூதர். ஆயினும் சூது ஆடி முடித்தவர்கள் ஏதேனும் தவறு செய்துவிட்டால் அவர்கள் பேரிலே கோபம் கொள்ளக்கூடியவராக எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் பயந்து இவரிடம் விதிக்குட்பட்டு சூதாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்பதை அறிய முடிகிறது.
மூர்க்க நாயனார் என்றே இவருக்கு பட்டப்பெயராக சேர்க்கப்பட்டு அதுவே இவர் இயற்பெயர் போலே மாறியதை பார்க்க முடிகிறது. திருவேற்காடு தலத்திலே தங்கியிருந்த இவரோடு சூதாடுவதற்கு பலரும் வருவார்கள். இவரும் ஊர் ஊராகச் சென்று அந்த ஊர் மந்தியிலே இருக்கக்கூடிய மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஊரில் இருப்பவர்களை சூதாடும்படி அழைப்பார். அப்படி வந்தவர்கள் இவரோடு சூதாடி முடித்து தோற்ற பொருளையெல்லாம் சேகரித்து எடுத்துக்கொண்டு தம் ஊருக்கு வந்து சிவாலயங்களுக்கு திருப்பணிக்கு செலவிடவும், அதைவிட முக்கியமாக அடியார்களுக்கு தாமே அன்னம் பரிமாறி அவர்கள் பசிபோக்குவதையும் செய்து வந்தார். இவர் செய்யக்கூடிய இந்த அன்னம் பாலிப்பிற்கு மாகேஸ்வர பூஜை என்று பெயர். காரணம், சிவனடியார்களாக அங்கு வந்து இவர் இடும் அன்னத்திலே கலந்து கொண்டு அமர்ந்து உண்ணக்கூடியவர்களில் ஒருவராக நேரடியே சிவபெருமானே வருவார் என்பது நம்பிக்கை. அதனால் அன்னமேற்க வரக்கூடிய அடியார்களுடைய திருவடியை தீர்த்தத்தால் விளக்கி சந்தனம் குங்குமம் முதலியவற்றால் அலங்கரித்து மலர்கள் தூவி அர்ச்சித்து தீபாராதனை செய்து அவர்களை வரவேற்று அவர்கள் அமர்வதற்கு தகுதியான ஆசனம் கொடுத்து இருபுறமும் விளக்கேற்றி அவர்களுக்கு முன்பாக தரையில் மெழுகி கோலமிட்டு அதன் மேல் இலை பரப்பி 6 சுவை உடைய பதார்த்தங்களையும் அதிலே பரப்பி சுவை மிகுந்ததான அன்னத்தை அதிலே சேர்த்து நெய் முதலியவற்றால் அவர்களுக்கு போதுமான ருசி கூட்டி அந்த அன்னத்தை படைக்க வேண்டும். அப்படி படைத்தவர்கள் அதை ஏற்பதற்கு முன்பு அவர்களை மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். தூபதீபம் முதலிய உபசாரங்கள் எல்லாம் செய்து அவர்கள் போதும் என்னும் அளவிற்கும் அவர்கள் கேட்டு பெறாமலேயே அன்ன வகைகள் எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் இலையில் படைத்து அவர்கள் அதை ஏற்று அருந்தி முடித்த பிறகு அவர்கள் திருக்கை விளக்கி வந்து மீண்டும் ஆசனத்தில் அமர்ந்ததும் அவர்களுக்கு திருநீறு, ருத்ராட்சம், கௌபீனம், புத்தகங்கள் முதலிய சிவனடியார்களுக்குரிய சின்னங்களையெல்லாம் அவர்களுடைய திருவடிக்கு அர்ப்பணமாக பரிசு பொருட்களாக தட்சணை தாம்பூலத்தோடு சேர்த்து வழங்க வேண்டும். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வதித்தால் வந்த அடியார்களுக்குள் ஒருவராக சிவபெருமானே இருந்து அந்த அன்னத்தை ஏற்றார் என்று கொள்ளும்படியான காட்சியாய் இது அமைந்திருக்கும். இப்படி ஒரு சிவ வழிபாட்டை அன்னம் இட்டு அடியார்களுடைய வழிபாட்டை முன்னெடுத்து வந்தார் நற்சூதர் என்றழைக்கப்படும் மூர்க்கநாயனார். இவர் இல்லத்திலே நாள்தோறும் வந்த அடியார்கள் எல்லோருக்கும் அன்னமிடப்படுவதும் வந்த அடியார்கள் வேண்டிய பொருளெல்லாம் வழங்குவதற்கும் தகுதியாக இவர் சூதாடி அதிலே வென்று பொருள் சேர்த்து வந்தார். இப்படி ஈசன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காக சூதாடியதால் இவர் ஆடிய சூதும் கூட குற்றமற்றதாக கருதப்பட்டு அடியார்கள் பசி தீர்ப்பதற்கு விதிவசப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் இந்த சூதிலே கலந்து கொண்டு தோற்று போனார்கள். சூதினால் சேர்த்த பொருள் நல்ல பொருளாக விதிப்படி கணக்கில் கொள்ளப்படுவதில்லை. ஆயினும் சேர்த்த பொருளில் ஒரு சிறு பருக்கை கூட தனக்கென்று நிறுத்தி கொள்ளாது தனக்கான தேவைகளை தான் பார்த்து கொண்டு சேர்த்த பொருள் அத்தனையும் சிவாலய திருப்பணிக்கு செல்லும்படியாக நற்சூது ஆடினார் இவர் என்று பார்க்கிறோம். அடியார்களுக்குள்ளே உறைபவனான ஈசனை கண்டடைந்து அவர்களுக்கு வழிபாடு செய்து அதன் மூலம் அதை சிவபூஜையாக கருதி செய்து வந்ததால் சூதாடி சேர்த்த செல்வம் என்பது நற்செல்வமாக மாறிப்போனது என்று பார்க்கிறோம். அடியாருடைய பசி தீர்ப்பதற்கு எந்த நிலைக்கும் செல்லலாம் என்பதாக இருக்கும் இவருடைய கதை. ஆயினும் அந்த நிலையிலே அடியார்கள் பசியாறியதால் சூதாடியதால் வந்த வினை இவரை சேராது அவையெல்லாம் சிவபுண்ணியமாக மாறிப்போனதை பார்க்க முடிகிறது. இவர் தலயாத்திரை மேற்கொண்டு பற்பல தலங்களுக்கும் சென்றார். சென்ற தலத்திலெல்லாம் தீர்த்தத்தில் மூழ்கி சிவபெருமானை வழிபட்டு அந்தந்த ஊர் மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு சூதாடத் தொடங்கினார். இவருடைய கையிலே பதிந்த தாயம் எப்போதும் இவருக்கு தகுதியான எண்களையே காண்பித்து கொடுத்ததாம். அதன் மூலம் காயை நகர்த்தி எண்ணிக்கொண்டு சென்ற இவர் சென்ற திசையெல்லாம் வெற்றிவாகை சூடும்படியாக அமைந்ததாம். சூதாட்டத்திலே இருக்கக்கூடிய விதிகளில் மிகவும் கண்காணிப்போடும் ஜாக்கிரதையோடும் செய்வார்கள். அந்த விதிகளிலே யாராவது மாற்றம் ஏற்படுத்திவிட்டால் அது பெரிய அளவில் பிரச்சனையாகி சண்டையாய் போய் முடியும். அப்படி செய்பவர்களை தண்டிப்பது என்பது இவர் கொண்டிருந்த காரியம். அதனால் இவரிடம் சூதாடுபவர்கள் விதிக்குட்பட்டுத்தான் ஆடினார்கள். அப்படி ஆடிய போது தோற்றவர்கள் தங்கள் பொருளையெல்லாம் இறைவன் திருவடிக்கு என்று அர்ப்பணித்துவிட்டு சென்றார்கள். அதன் மூலம் சேகரித்த செல்வம் இறைவனுடைய ஒப்புயர்வற்ற கைங்கரியத்திற்கு சென்றது. இதன் மூலம் பல்வேறு பழுதடைந்திருந்த சிவாலயங்களும் திருப்பணி செய்யப்பட்டு
ஆங்காங்கே சிவகலைகள் நாள்தோறும் பூசிக்கப்படும் பேற்றினையும் அந்த சூதில் இழந்தவர்கள், செல்வத்தை இழந்தவர்களும் அவருடைய வழியினரும் பெற்றுய்ந்தார்கள். இப்படி தவறாக சேர்த்த செல்வம் சிவபுண்ணிய காரியத்திற்கு மாற்றப்பட்டதால் அந்த வினைப்பயன் அடியாரை சேராது இறைவன் திருவடிக்கு சிவபுண்ணியமாய் போய் சேர்ந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. நிறைவாக பல தலங்களையும் தரிசித்து முடித்து குடந்தை நகரத்திற்கு சென்றார். கும்பகோணம் என்று இன்றைக்கு நாம் அழைக்கக்கூடிய இந்த புண்ணிய திருத்தலம் காவேரி கரையிலே இருக்கக்கூடிய மிகவும் தொன்மை சிறப்பு வாய்ந்த நகரம். சோழர்கள் காலத்திலே இந்த இடத்தில்தான் அவர்களுடைய நாட்டின் கஜானா இருந்து வந்ததாக அறிகிறோம். அத்தனை தூரத்திற்கு செல்வம் வளமிக்கதாய் இருந்த குடந்தை மாநகரத்திற்கு சென்றார். அங்கே குடந்தை திருத்தலத்தில் குடமூக்கென்றழைக்கப்படும் தலத்திலே இறைவன் கும்பேஸ்வரராக வீற்றிருக்கக்கூடிய சிறப்பு. அந்த திருத்தலத்திற்கு சென்றவர் இறைவனுடைய சிவகலைகளின் பால் ஈர்க்கப்பட்டார். நாள்தோறும் கும்பகோணம் நகரத்திலே தாம் தீர்த்தமாடி கும்பேஸ்வர பெருமானை வழிபட்டார். அந்தந்த நாளும் அங்கே மன்றிலே அமர்ந்து கொண்டு சூதாட்டத்தை தொடங்குவார். வந்தவர்கள் பொருளை முன்வைத்து இவரோடு சூதாடுவார்கள். செய்த சூதிலெல்லாம் வெற்றி இவர் பக்கமே இருந்து வந்ததால் பொருளை இழந்தவர்கள் அங்கிருந்து அகன்று சென்று விடுவார்கள். சேர்த்த செல்வமெல்லாம் சிவாலய திருப்பணிக்கும் அடியார்களுக்கு அன்னமிடுவதற்குமாய் நகர்ந்ததென்று பார்க்கிறோம். இதன் மூலம் செல்வம் வந்த வழி குறையுடையதாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு பருக்கேனும் இவர் கொள்ளாது இறைவனுடைய திருப்பணிக்கு என்றவற்றை திருப்பி அமைத்ததாலே சேர்த்த செல்வத்தின் மூலம் அது வந்த வழியின் மூலம் வரக்கூடிய குற்றம் குறைகளெல்லாம் களையப்பட்டு இவர் இறைவன் திருவடிக்கு அர்ப்பணமாக சேர்த்த அந்த பொருள் எவ்வித குறையும் இல்லாத நற்செல்வமாய் மாறிப்போனது என்று பார்க்கிறோம். அடியார்கள் ஒவ்வொருவரும் பல நிலைகளில் இருந்து மற்றைய சிவனடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்தது பற்றிய பல புராணக் கதைகள் நமக்கு பெரிய புராணத்திலே உண்டு. பல நாயன்மார் பெருமக்கள் சிவனடியார்களுக்கு அன்னமிட்டு அதன் மூலம் சிவகதி அடைந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்கள் யாரும் இந்த நிலையில் செல்வம் சேர்த்தவர்கள் இல்லை என்பதை நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். சூதாடியேனும் சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்ததால் இவர் சிவகதி அடைந்து பெருமானுடைய திருக்கூட்டத்திலே கைலாயவாசியாகி மிளிர்ந்தார் என்பது இவருடைய புராணம். திருவேற்காட்டில் பிறந்து பல தலங்களுக்கும் தொண்டு செய்து நிறைவாக கும்பகோணம் திருத்தலத்திலே சிவபெருமானுடைய திருவடி நிழலை சென்று அடைந்தார் மூர்க்க நாயனார் என்றழைக்கப்படும் நற்சூது ஆடிய இந்த பெருந்தகையாளர். மிகவும் வித்தியாசமான முறையிலே சிவபக்தி செய்த அடியாருடைய சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.